ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சில முக்கியமான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன டிப்பெல்லாம் இதில் பார்க்க போகிறோங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு ஒரு லிக்விட் தாங்க தயாரிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இனி தூள் உப்பு கொஞ்சம் போடுவோம். தூள் உப்பு போட்டுட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு இது தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் அது கூட கலந்துக்க போகிறோம். பேஸ்ட்டு நம்ம கலந்து வீடு துடைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பேஸ்ட்டு பல் விளக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, வீடு துடைக்கிறதுக்கு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு போகும். இது கூட கொஞ்சம் ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பண்ணி போட்டுருவோம். கற்பூரம் போடுறதுனால எறும்பு எதுவுமே வீட்டுக்குள்ளே இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்குவோம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் நம்ம கற்பூரம் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், தூள் உப்பு போட்டிருக்கிறோம், அப்புறம் பேஸ்ட் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வீடு துடைக்கிறப்ப வீட்டில் எறும்பு பூச்சி எதுவுமே வராது. அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. நல்லா பளிச்சுன்னு போகுங்க வீடு. ஒரு மாதிரி திட்டா தெரியும், அந்த மாதிரிலாம் தெரியாது. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கலந்து துடைச்சி பாருங்கள். அவ்வளோதான். இனி நம்ம துடைக்கிற தண்ணியில் கலந்துக்கலாம். நம்ம வேறு எந்த லிக்விடுமே நம்ம போடணுன்னு அவசியமே இல்லைங்க. எப்பவும் போல் நம்ம மாப் போட்டு துடைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எப்படி நான் யூஸ் பண்ணேங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் டிப்பு நம்ம கடையில் இஞ்சி வாங்கிட்டு வந்துடுவோம். இஞ்சி வாங்கிட்டு வந்து நான் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப நாள் இருக்குங்க. வாங்க இந்த இஞ்சி எடுத்துடலாம். இஞ்சி எடுத்து கொஞ்சம் இஞ்சி மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க கல் மண் எல்லாமே நமக்கு நல்லா கலண்டு வரும். அதுக்காக தான் 10 நிமிஷம் அப்படியே விட சொல்கிறேன். 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். தண்ணி வெடிய விட்டு நல்லா எடுத்துக்குவோம். ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு இஞ்சி கெட்டு போயிடும். அதுக்காக தான் நல்லா தொடச்சி எடுக்கணும். ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வெளியே வடிச்சிருங்க தொடச்ச பிறகு. ஏன்னா அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா காஞ்சி போகிறதுக்காக. எல்லா இஞ்சியும் நம்ம தொடச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், தொடச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் கூட நீங்கள் எப்படி இஞ்சி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். அழுகி போகாது, கெட்டு போகாது, சுருண்டு போகாது, எதுவுமே பண்ணாது. இப்படி வச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்குங்க. இதில் நம்ம அடியில் என்ன போட போகிறோன்னா காட்டன் துணி தாங்க போட போகிறோம்.
நீங்கள் வேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் காட்டன் துணி ஏதாவது இருந்தால் அதை கிழித்து எடுத்துக்கோங்க. இந்த டப்பா சைஸுக்கு அடியில் போட போகிறோம். காட்டன் கிளாத்து இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க காட்டன் பை மாதிரி, அந்த பை கூட நீங்கள் கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இந்த இஞ்சியை நீங்கள் மேலே வச்சு நல்லா மூடி போட்டுடலாம். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1 மாதம் கூட அப்படியே இருக்குங்க. இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து மளிகை ஜாமான் போடுற பொருள் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கழுவி வைப்போம். அந்த கழுவி வைக்கும்போது நமக்கு வந்து அப்படியே வைக்கிறனால சீக்கிரமாக காஞ்சி போகாது. அப்படி சீக்கிரமாக காயறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு ஒரு 3 கிளிப் எடுத்துக்கோங்க. 3 கிளிப்பும் 3 சைடில் நீங்கள் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு பாருங்களேன், சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த அடியில் வந்து தூக்கி இருக்கிறனால காற்றோட்டம் உள்ளே போய் நல்லா சீக்கிரமாக அந்த டப்பா வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்லாம் எந்த டிப்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதில் சொன்ன டிப்ஸு கண்டிப்பாக ஒன்றாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்டில் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பாய், see you.